இந்த ஒத்தியூட்டு முத்தையா திரைப்படத்தினுடைய இசை மற்றும் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் முன்னாள் உட்காந்துருக்க பெரியவங்க, கீழே இங்கே மேலே உட்காந்து பெரியவங்க எல்லாத்துக்கும், அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்காக ரொம்ப செல்ஃபி இருக்கிற நிறைய பேர் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுல முதல்ல மியூசிக் அப்படிங்கும்போது சித்தார்த் அவர்கள் பாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு முதல்ல பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டெக்னிக் எல்லாமே ஒரு பெரிய பட்ஜெட் படம் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு மேல நீ பெரிய பட்ஜெட்ல படம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் பட்ஜெட்ல வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்டுமே அதுலதான் ராஜகோபால் அவர்களுடைய அவருக்கு எவ்வளவு தூரம் அவர் மரியாதை கொடுத்து, அவர் எவ்வளவு சர்வீஸுக்கு வந்து மரியாதை கொடுத்து எல்லாருமே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவர்கிட்ட பார்த்தளவுக்கு முயற்சி பண்ணேன்னு சொன்னாரு. எப்படியோ தெரியல, மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவர் வந்து சந்திச்சதுல அவர் காமெடி எந்த அளவுக்கு சென்சுவல் எழுதுவாரு எல்லாரும் பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவருக்கும் மொத்த டீமுக்கும் அட்வான்ஸா என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆனா அந்த கடைசியில உணர்ந்து விடும்போது எப்ப லைட் ஆஃப் பண்ணிடுவாங்களோ, எப்ப இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டென்ஷனே இருக்கும். இருந்தாலும் ராஜன் சார் என்னை பத்தி பேசும்போது நல்லா அவர் சொன்னாங்க, கவனிச்சது போற அவரு இந்த பாவாடிய. ஆனா கடைசியில சொல்லும் போது பாகியராஜ் சார்ன்னு சொல்லி என்னை வந்துட்டாங்க. இது பல தடவை நான் கவனிச்சிருக்கேன். எல்லாரும் அந்த மேட்டருக்கு போவாரு, போயிட்டு கடைசியில பாகியராஜ்னு என்ன கொண்டு. ஸோ இந்த படத்துல மணி அவர்களை பத்தி சொல்றதுக்கு மணியான ஒரே ஒரு விஷயம், நிறைய விஷயம் சொல்லலாம். இந்த யுகத்துல சொல்லுவாங்க இல்லையா, இப்ப கலியுகத்துல இருக்கும், இதுக்கு முன்னாடி 3 யுகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிரேதா யுகம், இந்த ஒரு 3 யுகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலியுகத்துக்கு நடுவுலயே வந்து கவண்டமணி யுகம் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமால அந்த யுகத்தை யாருனாலையும் மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அந்த அளவுக்கு மணி அவர்கள் ஒரு சினிமால வந்து இவ்வளவு வந்து சாதிச்சாரு. எனக்கு எல்லாமே அந்த 92 சீக்கிரம் உட்காந்து இருக்கும் போது மணி மெல்ல வருவாரு, வந்து என்ன ஒரு கொடுப்பாரு, என்ன ராஜன் வாங்க மணி இருக்குங்க உட்காந்து அப்படி பார்ப்பாரு. அங்க வந்து இந்த ஜோசியம் பலன் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு இருக்கு. உடனே மணி எடுத்து, அது எனக்கு கொஞ்சம் பாருங்க, இது நான் வாங்கின புக்கு இல்லைங்க, கோபாலகிருஷ்ணன் ரூம்மேட் அவன் வாங்கின புக்கு, இருந்தாலும் உங்களுக்கு படி தெரியுமல்ல, பாருங்களேன், கையை பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவோம். எனக்கா காமெடியா இருக்கும். ஏன்னா நமக்கும் ஒன்றும் அதை பற்றி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா ஒரு புஸ்தகம் இருக்குன்னு சொன்னோடனே காமிப்பாரு. அப்புறம் பார்த்துட்டு படிச்சுட்டு இல்லை கண்டிப்பா வந்துடுவீங்க, நீங்க தான் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஹோப் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதை வந்து சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த டைரக்டர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த ரயில்ல மணிதான் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாளா வந்து அது ஒரு பெரிய சக்திங் ஆகி, அப்புறம் நைட்ல வந்து அவரும் டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. பாலகுருணன் நானும் எல்லாமே பயங்கர போராட்டம். அதுக்கப்புறம் நைட்டு 12:30 மணிக்கு எங்க டைரக்டர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் 12:30 மணிக்கு வந்து 7ஆம் சுவாசத்துல அந்த படிக்கட்டுல உட்காந்துருக்காரு மணி, வெயிட்டிங் எனக்காக. என்ன ராஜன் என்னாச்சு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லுங்க வாங்க சொல்றேன் வாங்கன்னு அப்படியே ஆலயம் கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து, அப்புறம் நானே கற்பூரம் தான் வாங்கிட்டு இருந்தேன். இதை முதல்ல கோயிலுக்கு சாமி கும்பிடுது மணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன காரணம், அந்நேரத்து கோயிலெல்லாம் பூட்டி தான் இருக்கு, இருந்தாலும் அது கற்பூரத்து கோயில் இது பெரிய லைஃப்க்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் என்ன அப்படியே மைண்ட். அதே மாதிரி சுதா இருக்கு ஒரு டைலாக் இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவை நடிக்கிறான் ரயில்ல. ஸோ முதல்ல அவன் பேசுற வார்த்தை வந்து ஒரு நல்ல வார்த்தையை ஒழுகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில்ல டைலாக் எழுதும்போது அப்படியே ரொம்ப யோசிச்சு, அது பழனிக்கு தான் ராத்திரி 12:30 மணிக்கு உட்காந்து அவன் ஹேர் கட் பண்ணிட்டு பாட்டு கட்டுறாள். ஹேர் கட் பண்ணிட்டே வந்து அவன் பாடணும் அப்படிங்கும்போது ரொம்ப யோசிச்சு நல்ல வார்த்தையா இருக்கும்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கோ புரிஞ்சுக்கோ,
கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாற்றத்தான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சுதா இருக்குதுன்னு அதை அப்படியே கவுண்டர் பண்ணிக்கு தான் கரெக்டா போடணும். நல்லவராகவும் இருந்திருக்காரு, வல்லவராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்றது பாரு, அதுல பயங்கர கண்ணு கருத்துமா இருப்பாரு. நான் இப்ப கூட சொக்கத்தங்க டைம்ல கூட ஷூட்டிங் பார்த்தா இந்த செந்தில் இருக்கானே, செந்தில் வந்து அவனுக்கு நம்பியாரம் கூட நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சோம்னு டெய்லியே ஒரு தடவை அழுதுடுவான். ஷூட்டிங்க ஷாட்டுக்கு வாடான்னு கொடுத்துட்டா உடனே அழுதுடுவான். நான் நம்பியாரம் கூட எல்லாம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சொக்கத்தக்க ஷூட்டிங் எப்ப பார்த்தோம்னா டெய்லி ஒரு பெட்ஷீட் இல்லைன்னா பெரிய போர்வை அது சீட்டு கட்டி கரெக்டா எடுத்துருப்போம். வந்து இறங்கும் போதே ஸ்பாட்ல அவனுக்கும் ஒரு 3-4 பேர் வச்சிருப்பாங்க. எங்க ஒரு ஓரமா என் கண்ணில் கேட்டுனா நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒரு ஓரமா போய் வந்துட்டீங்கன்னா அதுல உட்காந்து நான் திட்டுவேன், என்னடா இப்படி பண்றேன்னு பழக்கமாய் போச்சு என்னென்ன பண்றது அப்படின்னா. ஆனா கவுண்டமணி வந்து உட்கார்ந்ததுல இருந்து இன்னைக்கு என்ன சீன் என்ன டைலாக் அப்படின்ட்டு அப்பா அவர் எழுதுறது பழக்கம் இல்லை, இருந்தாலும் கேட்டுருங்கப்பா கொஞ்சம் முதல்ல இருந்தா நானும் கொஞ்சம் அசை போட்டுருந்தா கரெக்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா அந்த நேரத்துக்கு தான் சொல்லுவேன் ஷார்ட் வச்சுட்டு. இது சிவாச்சாரிட்டே நானும் போட்டு திட்டு வாங்கிடுவேன். கவுண்டமணி சொல்லி சரி விடு அவருக்கு டைலாக் வராது அந்த நேரத்துக்கு சொல்லும் போது பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிடைக்கிற நேரத்துல கூட அந்த டைலாக் எவ்வளவு தூரம் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு அதை வந்து நம்மளால ஏதாவது புதுசா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையா வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த கவுண்டமணி யுகம் அப்படின்னு நான் சொல்ற காரணம் என்னன்னா, அவர் வந்து எல்லாம் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா சினிமால, அந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே நாடகத்திலிருந்து சரி, அதுக்கப்புறம் நடிக்க வந்ததுலேருந்து சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தாலும் அதே இதுதான் இருப்பாரு. அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல வர்றதுங்கிறது இல்லை. அது மாதிரி இப்ப டைரக்டர் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாரு என்னன்னா, இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் இல்லைன்னா ஒண்ணுமே வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் டிக்கெட் கொடுத்து டெய்லி பார்க்க நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் கவுண்டமணி அவர்கள் நாங்கெல்லாம் ஒரே ரூம் இருந்தோம் அப்படிங்கிறது, இன்னும் சினிமாவில் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா அவருடைய மரியாதைக்கு அவருடைய சர்வீஸ்க்கு அவர் மேல இன்னும் ஜனங்களுக்கு அந்த இது இருக்கு. அதனால அதுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடும். அவன் இந்த படத்துல ரவிராஜா ப்ரொடியூசர் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இணை தயாரிப்பாளர் லட்சுமி ராஜன் பண்ணியிருக்காரு, நல்ல சிறந்த மனிதர். அவங்க வந்து கடுமையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இன்னும் கதிரேசனும் ரஞ்சித் அவர்கள் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து படம் வெளியே வரணும் அப்படின்னு எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க அச்சாணின்னு சொல்லுவாங்க சின்னதா, அது மாதிரி புவனேஷ் இவன் தான் கடைசி நேரத்தில் இந்த படம் வெளியே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அந்த புவனேஷ் ஆயா நீ யாருன்னே தெரியாது, எப்பா ஒரு சால்வு கொடுப்பா. யங் ஏஜ்லயே நிறைய டிகிரி வாங்கி நிறைய படிச்சிருக்காப்ல. ஆனால் எந்த இது எடுத்துக்கிட்டாலும் அதை பிரதிபலன் பார்க்காம அது கடுமையா ஒழிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இந்த படத்தை இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 3-4 மாசமா இதை பற்றியே கான்சன்ட்ரேஷனா இருந்து ரொம்ப இந்த படத்தை வெளியே வர்றதுல வந்து ரொம்ப முயற்சி எடுத்துட்டாங்க. இவருக்கு நண்பர் சீமானே ரசிகமன்றாரு அவரெல்லாம் வந்து இவருக்கு பெரிய பக்கபலமா இருந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த படமே மீண்டும் ஒத்தை கொண்டு முத்தையா அப்படிங்கிறது வந்து கவுண்டமணி அவர்களுடைய பிராண்ட். அதனால மீண்டும் அடுத்தது கவுண்டமணி வச்சு மறுபடியும் படங்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கும். எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக நன்றி.